அனைவருக்கும் வணக்கம். ஓம் கங்கணபதியே நமோ நமக. அண்ணாமலையாரின் திருப்பாதம் பணிந்து, உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அகில உலக தமிழக மகளிர் ஜோதிட பேரவையின் தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வணக்கம். மேலும் இந்த குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வணக்கம். மேலும் இந்த 20வது பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள இரு அணியின் சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த 20வது பட்டிமன்றத்தில் ஒரு ஜாதகத்தில் அதிக ஆளுமை தன்மை வாய்ந்தது கர்ம வினையா பரிகாரமா என்ற தலைப்பு. இந்த தலைப்பே அதி அற்புதமானது. இந்த தலைப்பில் பரிகாரமே என்ற தலைப்பில் பேச முன் வந்துள்ளேன். நான் பொள்ளாச்சியிலிருந்து சிவசபரீஸ்வரி. இந்த பட்டிமன்றத்தை யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் நன்றிகள். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அதிக ஆளுமை தன்மை கொண்டது கர்ம வினையா அல்லது பரிகாரமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளோம். அதாவது பரிகாரமே என்ற தலைப்பில் தான் உங்கள் முன்னால் நான் பேச வந்துள்ளேன். அம்மா, ஒரு ஜாதகத்துல அதிக ஆளுமை கர்ம வினையா பரிகாரமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் முதல்ல நம்ம ஜாதகம் பார்க்குறோம், கடைசியில் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்லித்தான் அனுப்பி விடுவோம். ஏன்னா பரிகாரம் சொல்லவில்லை என்றால் அந்த ஜாதகத்திற்கு வழி, அப்போ அந்த கர்மவினை கழிவதற்குண்டான வழி எங்கே இருக்குங்க? பரிகாரத்தில் தான் இருக்குது. ஆக பரிகாரம் தானுங்க சிறப்பு. அப்போ அதிக ஆளுமை எங்கே இருக்குதுங்க? பரிகாரத்தில் தானே இருக்குது. சரி, அப்போ எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். எது கர்ம வினையா? கர்ம வினையாகவே இருந்தாலும் அந்த கர்ம வினையை பரிகாரத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். சரிங்களா? சரிங்க சாமி. 9 கோள்களிலுமே மிகவும் எப்படி வலிமை வாய்ந்தது நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும், அடுத்தது சனி பகவான், அடுத்தது செவ்வாய் பகவான். இவங்களுக்கு தான் அதிக பேச்சு. ஏன்னு கேட்டால், ஒருத்தர் கல்யாணம் ஆகலின்னு வைங்க, ராகு கேது இருக்குதா? ராகு கேது அதனால கல்யாணம் தள்ளி போயிடுச்சாம்மா. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ ராகு கேது அமர்ந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? ராகு கேது இருக்குதுங்க, அதனால் கல்யாணம் தள்ளிகிட்டே போகுது. அது மட்டுமா, நம்மளுடைய வளர்ச்சிகளும் என்ன ஆகுது? சரியா கிடைக்கிறதில்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய யோகா பலன்கள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம். உடனே என்ன பண்ணுவான்? அந்த ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒரு சிறப்பு பண்பு இருக்கும். அவரவர்கள் வெளியில் ஒரு பரிகாரத்தை சொல்லி என்ன பண்ணுவோம்? அந்த தாக்கத்தை நம்ம குறைப்போம் இல்லைங்களா? ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருக்குதா? சரி, கர்ம வினை தானே. ஏன் நம்ம கர்மவினை நம்ம அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே? எந்த பரிகாரமும் செய்யாமல் அப்படியே விட்டுற வேண்டியது தானே? ஏன் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்கிறீங்க? ராகு கேது என்ற நிழல் கிரகங்களுக்கு ஆளுமை பெற்றால் அதற்கு என்னாகும்? தாமத திருமணத்தை மட்டும் கொடுக்கும். அது மட்டுமா? தாமத திருமணம் மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல இருந்தா வருமான பிரச்சனை. சரிங்களா? ஆக வருமானம் என்னாகும்? தடைபடும். வருமானம் தடைபட்டால் வீடு கட்ட முடியாது. வீடு இல்லைன்னா பொண்ணு கிடைக்காது. பொண்ணு கிடைக்கலைன்னா தொழிலும் அமையாது. இப்படி எல்லாமே ஒன்மேல் ஒன்று என்னாகுது? நமக்கு குறையாகவே போகுது. ஆக ராகு கேது என்ற நிழல் கிரகங்களை, ஆளுமை பெற்றுள்ள அந்த நிழல் கிரகங்களை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு பரிகாரத்தை நம்ம தேடுறோம். என்ன சொல்லுவோம்? முதல்ல கேது, விநாயகருக்கு போங்க சாமி, விநாயகனுக்கு போய் தெய்வம் போடுங்க. அடுத்தது காளி, பத்திரகாளி அம்மனுக்கு போய் தெய்வம் போடுங்க. இது ராகு கேதுக்கு நம்ம சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் கர்ம வினை தானே அப்படின்னு நீங்கள் விட்டுற வேண்டியது தானே? கர்ம வினை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எதுக்கு சாமி பரிகாரம் பண்ணுறோம்? பரிகாரம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா என்னாகும்? நமக்கு திருமணம் தாமத திருமணத்தை மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்கும். அப்போ ராகுவே தோஷம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ பரிகாரம் செய்யாவிட்டால் என்னாகாது? அந்த ராகு கேதுக்கள் என்னாகும்? தனது ஆகர்ஷண சக்தியை குறைக்காது. அப்போ என்னாகும்? அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளிவர முடியாது. ஆகவே நம்ம என்ன பண்றோம்? ராகு கேதுகளுக்கு சிறந்த பரிகாரங்களை மேற்கொள்றோம். அப்ப சிறந்த பரிகாரங்களை மேற்கொள்வதால் உடனே அதனது தாக்கத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொருவருக்கும் என்ன, அந்த ஆணுக்காக இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, உடனே என்னாகுது? நல்ல காரியங்கள் நற்செயல்கள் நடக்கிறது. சரி சாமி, அது மட்டும் இல்லை. சரி, இப்போ ஒரு வீடு கட்டணும். அப்போ வீடு கட்டினா என்ன, உடனே என்ன பண்ணுவோம்? ஜாதகத்தில் ஓடி போய் 4ஆம் பாவத்தை தேடுவோம். 4ஆம் பாவத்தில் எங்கே இருக்குது? சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறான்? 4ஆம் அதிபதியோட என்ன
என்ன காரகத்துவம் 4ஆம் அதிபதி எங்கே உட்காந்துக்குது. இப்போ ஒரு மேச லக்கணமா, 4ஆம் அதிபதி சந்திரன், அவர் எங்கே உட்காந்துக்கிறாருன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் யாரு, அவரை பார்ப்போம். சாரம் கொடுத்தவர் யாரு, அவரை பார்ப்போம். இவரெல்லாம் சிறப்பில்லைன்னா உடனே என்ன சொல்லுவோம், வீடு கட்டுறதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுவோம் இல்லைங்களா. உடனே அந்த பரிகாரத்தை சொல்லி, சாமி இதை செஞ்சுட்டு வாங்க, செஞ்சீங்கன்னா என்ன பண்ணலாம், நல்ல முறையில் வீடு கட்டலாம் சொல்லுவீங்களா இல்லையா. அப்போ இது கர்ம வினைதான் சாமி உங்களுக்கு, அதனால உங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது, நீங்க வீடெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு நீங்க ஜாதகத்தில் சொல்லிடுவீங்களா. நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க சாமி, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்ப்போம். செவ்வாய் தோஷமா, செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவகத்திலிருந்து 2, 4, 7, 8 ஆகிய பாவகங்களில் அமர்ந்தால் என்ன சொல்கிறோம், செவ்வாய் தோஷம். அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு பார்த்துட்டா என்ன ஆகுது, அந்த தோஷத்தை குறைக்கணும் இல்லைங்களா. குறைக்கணும்னு என்ன பண்ணுறோம், உடனே ஒரு முருகன் கோவிலுக்கு போக சொல்கிறோம். அந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் செவ்வாயை குறைச்சி என்ன பண்ண சொல்கிறோம், பரிகாரங்களை செய்து அதற்கப்புறமாக அவர்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை மணப்பெண்ணோ மணமெண்ணோ கிடைக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு நல்ல முறையில் ஒரு திருமணம் நடக்குது. செவ்வாய் இருந்ததுன்னா வீடு கட்டலாம் இல்லைங்களா. செவ்வாய் அதிக வலுவாக இருந்தால் தான் அதிக நன்மை. முதல்ல ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற வேண்டும். வலுப்பெற்றால் அந்த ஜாதகமே சிறக்கும். அதனால இன்னொன்று, ஊழ்வினை தான் நம்மளுக்கு, ஊழ்வினை நம்மளோட கர்ம வினை. அதனால செவ்வாய் அப்படியே இருந்துட்டு போறார், அவருக்கு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். அது பாட்டில் அவர் நடக்கிறப்போ நடக்கட்டுமாப்பா. கல்யாணமா, அது எப்பவோ நடந்துட்டு போகுது. வீடு கட்டுறதா, அது நம்ம எப்பவோ நடக்கிறப்போ நடக்கட்டுமாப்பா அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்களா, விட மாட்டீங்க. என்ன பண்ணுவோம், ஒரு ஜோசிகார்கிட்ட போய் என்ன செய்கிறோம், கொடுத்து நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது, ராகு கேது இருக்குதா, அதுக்கு ஒரு பரிகாரம் சரிங்களா. செவ்வாய் இருக்குதா, அதுக்கு ஒரு பரிகாரம். வீடு கட்டணுமா, அதுக்கு ஒரு பரிகாரம். இப்படியாக வண்டி வாங்கணுமா, அதுக்கும் பரிகாரம். இப்படி ஒவ்வொரு செயலிலும் நாம் ஜெயிக்கணும், நமக்கு கர்ம வினையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அந்த ஜாதகத்தில் ஒரு பரிகாரங்களை தேடித்தான் போகிறோம் இல்லைங்களா. சரி, அது மட்டும் அல்லங்க, இப்படியே சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. என்னதான் சொன்னாலும் மக்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம ஒன்றுமே சொல்லின்னு வைங்க, சாமி இது நம்மளுடைய கர்ம வினை, இது இப்படித்தான் நடக்கும், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஏ சாமி கர்ம வினை கர்ம வினைன்னு நான் காலத்துக்கு கர்ம வினை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணுமா, எனக்கு விடிவே இல்லையா, நான் எப்போவுமே இப்படியே தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு வந்தவர்கள் நம்மிடம் திருப்பி கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு ஜாதகத்தில் என்னதான் தீர்வு, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் நடப்பு தசை என்ன, அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறார், அவர் வாங்கின சாரம் என்ன, அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாவகம் என்ன, இப்படி எல்லாம் பார்த்துட்டு அந்த திசை சரியில்லாமல் இருந்தால் கூட, ஒரு 6ஆம் திசையோ ஒரு 8வது திசையோ ஒரு 12ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு தசை நடந்தால் கூட உடனே என்ன சொல்லுவோம், உடனே ஒரு பரிகாரத்தை சொல்லி, சாமி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தீங்கன்னா என்னாகும், அதிலிருந்து அந்த ஜாதகர் அந்த தசாநாதன் குளிர்ந்து உங்களுக்கு நன்மையை செய்வான் இல்லைங்களா. இப்படி சொல்கிறோமா இல்லையா. ஏன் இப்படி சொல்லாமல், உங்களுக்கு இந்த திசை நடக்குது சாமி, இது உங்களோட கர்ம வினை, இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியுமா, முடியாது. அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு பரிகாரத்தை சொல்லி அந்த திசாநாதனை குளிர்வித்து ஒரு லாபத்தை அடைய செய்கிறோம் இல்லைங்களா. உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது, இல்லை ஒரு சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த சூரிய பகவான் அந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் உச்சா வீட்டில் உட்காந்துருக்கிறாரா, இல்லை ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாரா, இல்லை நீச வீட்டில் உட்காந்துருக்கிறாரா, அவர் யாரை பார்க்குறாங்க, அவர் அமர்ந்துள்ள வீடு எது, அவர் வாங்கிய சாரம் என்ன, அவர் அமர்ந்த பாவகம் என்ன, இப்படி எல்லாம் பார்த்து அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு திசாநாதன் சரியில்லாமல் இருந்த அவர் நண்பரா எதிரியா இப்படி எல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு சாமி நம்ம ஜாதகத்தில் என்னங்க தசாநாதன் அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவோம், சரியில்லாமல் இருந்தால் கூட அந்த சூரியன் அந்த லக்ன பாவகத்திற்கு, இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம்னா 6லேன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது, நோய் வழக்கு கடனை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு 8ல் உட்காந்துருக்கிறார், நீச வீடு, அது எங்கே உட்காந்துருக்குது, துலாம் வீட்டில் உட்காந்துருந்தார், அது 8 வீடு நீசம் இல்லையா. இப்படியான்னு பார்க்குறோம். இதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க, பரிகாரத்தை தான் சொல்லுவோம் இல்லைங்களா. பரிகாரத்தை சொல்லி ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க, ஒரு தீபம் போட்டு வாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உண்ணாவிரதம் இருங்க இல்லைங்களா. சூரிய பகவான் நினச்சி உண்ணாவிரதங்கள் இருங்கள், சிவன் வழிபாடுகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் சொல்கிறோமா இல்லைங்களா. அப்போ கர்ம வினை தானேன்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லாமல் விடுங்களேன், கர்ம வினை தானேன்னு நம்ம அனுபவிக்கலாமா இல்லையா.
கர்மவினைதான் என்றாலும் கூட அந்த பரிகாரங்களை செய்து சிவனை வழிபடுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல நட்பண்புகளை நல்ல செயல்கள் நமக்கு கிடைக்க அந்த சிவனிடம் என்ன பண்ணுறோம், நாம் போய் சரணாகதி அடைகிறோம். பரிகாரம் என்பது சரணாகதி சாமி, ஒரு இறைவனிடத்தில் போய் சரணாகதி. அப்போ தோஷம் கூட்டல் தோஷம் சேர்ந்துன்னு என்ன ஆகும், சந்தோஷம். அதாவது தோஷத்துடன் இனி ஒரு தோஷம் சேர்ந்தால் சந்தோஷம். எப்படி மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு தோஷத்துடன் மறுபடியும் மீண்டும் ஒரு தோஷத்தை சேர்க்கும் பொழுது அது சந்தோஷமாக மாறுகிறது இல்லையா. அப்போ ஒரு ராகுகேது உள்ள ஜாதகத்துக்கு இனி ஒரு ராகுகேது உள்ள தோஷமுடைய ஜாதகத்தை தான் நம்ம சேர்க்கிறோம். ஒரு செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை இன்னொரு செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது தான் அவர்களுடைய வாழ்வில் என்ன நடக்குது, மகிழ்ச்சி பெருகுகிறது, இன்பம் பெருகுது, சந்தோஷம் கிடைக்குது, உத்தியோகம் கிடைக்குது. ஆக என்ன பண்றோங்க, பரிகாரங்கள் தான் சிறப்பு. சரிங்களா. ஆக பரிகாரங்களை செய்து நம்ம என்ன பண்றோம், லாபத்தை தான் அடைகிறோம். கர்ம வினைதானே என்று ராகுகேதை விட்டு வைக்கிறோமா, கிடையாது. செவ்வாயை விடுறோமா, கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், பரிகாரங்களை செய்து அந்த ராகுகேதுவாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் என்ன பண்றோம், சனி பகவான், சனி என்று சொல்லக்கூடாது, சனி பகவானாகவே இருந்தாலும் என்ன செய்கிறோம், அதற்கு ஒரு பரிகாரங்களை செய்து நம்ம என்ன பண்ணுறோம், சிறப்பான நட்பண்புகளை பெறுகிறோம். அதாவது நல்ல நல்ல ஒரு ஆதரவு, அதாவது அந்த இறைவனிடத்தில் நமக்கு நல்ல சக்தி கிடைக்கணும், நல்ல பவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வேண்டி அவர்கிட்ட இருந்து நம்ம நல்ல செயல்களை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிறோம். இதுதான் சாமி பரிகாரம். தொழிலில் போட்டி இருக்குது. இப்போ ஒரு தொழில் 10ஆம் பாவகம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு தொழிலே அமையல, தொழிலில் இல்லை ஒருத்தர் நல்ல முறையில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறார், அவருக்கு நிறைய போட்டி இருக்குது. அந்த ஜாதகத்தில் 10ஆம் பாவத்தை பார்த்து சனி பகவானை பார்த்து சந்திரனுக்கு 10, லக்னத்துக்கு 10, சனிக்கு 10 இப்படியெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறவங்க, சரி தொழில் சிறப்பாக இருக்குது ஆனால் அவருக்கு போட்டி அதிகம். உடனே என்ன பண்ணுவான், போட்டி அதிகமாக இருக்குதா, சரி இந்த கோயிலுக்கு போங்க, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய பாவகத்திற்காக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அடுத்து யந்திரம் போடுவோம், யந்திரம் போடுறோம், தொழில் சிறப்பாக இருக்கணும், தொழிலில் வளர்ச்சி வரணும்னா என்ன பண்ணுறோம், ஒரு யந்திரம் செய்கிறோம், யந்திரம் போடுறோம், அதுக்கு அதுவும் பரிகாரம் தானே. பூஜை செய்கிறோம், வேள்விகள் செய்கிறோமா இல்லைங்களா. அப்போ அந்த வேள்விகள் செய்வதும் எதற்குங்க, பரிகாரம். ஒரு வீடு வாங்கணுமா, வீடு சரி கிரகப்பிரவேசம் செய்கிறோம், கிரகப்பிரவேசத்தன்னைக்கு முதல்ல நம்ம என்ன சாமி செய்கிறோம், கணபதி பூஜை தான் செய்கிறோம். அப்போ அங்கே கணபதி ஹோமம் சிறப்பு பெறுதா இல்லையா. அந்த வீட்டில் விநாயகர் பெருமான் போய் அமர்ந்தால்தான் அந்த வீடு சுபிட்சம். சரிங்களா. அந்த வீடு கட்டுறதுக்கு எத்தனையோ உயிர்கள் வேலை செஞ்சிருக்கும், எத்தனையோ மரங்களை வெட்டியிருப்போம் இல்லைங்களா, எத்தனையோ குற்றங்குறைகள் நிகழ்ந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக தான் ஒரு ஹோமம் செய்யறோமா இல்லைங்களா. அப்போ அந்த கணபதி பூஜை, அப்போ அந்த கணபதி பூஜை செய்யும்போது தான், அப்போ ஏன் நம்ம கணபதி பூஜை செய்யாம கர்ம வினை நம்மளுக்கு எந்த எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னு ஒன்றும் பண்ணாமல் போங்களே பார்க்கலாம், போக மாட்டோம். சரிங்களா. அப்போ அந்த கணபதி பூஜை செய்து சிறப்பாக ஒரு ஹோமம் வளர்த்தி நம்ம என்ன பண்ணுறோம், வீடு புண்ணியர்ஜனை செய்கிறோம். சரிங்களா. இதே மாதிரி தான் கல், ராசிக்கல். நம்ம ஜாதகத்தில் திசாநாதன் சரியில்லைனாலும் சரி, 6 குடையவன் சரியில்லைனாலும் சரி, 8 குடையவன் சரியில்லையா, இப்போ தொழில் வேணுமா, வீடு வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, எதுவாக இருந்தாலும் ஒரு ராசிக்கல் இல்லைங்களா. கல் போடுறது எதுக்கு சாமி, பரிகாரத்துக்கு தானே. புதன் திசை நடக்குதா, ஒரு பச்சைக்கல்லை போடு சொல்கிறோமா இல்லைங்களா. சந்திரனா ஒரு முத்தை போடு சொல்கிறோமா இல்லைங்களா. அப்போ அந்தந்த திசாநாதனுக்கு ஏற்றவாறு ஒரு ராசி கல்லை போடுகிறோம், அதுவும் ஒரு பரிகாரம் தானே. ஏன் சாமி இப்படியே சொல்கிறீங்க, அது மட்டுமா, எல்லா வகையிலையும் நம்ம கர்ம வினையை குறைக்கணும், நம்ம கர்ம வினை நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதை தேடுறோம், கர்ம வினை குறைய, கர்ம வினை தீர பரிகாரத்தை தான் தேடுறோம். சரிங்களா. கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் பேசாமல் நம்ம கர்ம வினை தானே, ஏன் நம்ம கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகாமல் இருந்துக்கலாமா இல்லையா. கண்டிப்பாக நம்ம கோவிலுக்கு போவோம், எல்லாரும் போவோம் இல்லைங்களா. எல்லாரும் போய் என்ன பண்ணுறோம், சாமி கோயில் போய் சாமி கும்பிட்றோம், ஒரு தீபம் போடுறோம், ஒரு அர்ச்சனை செய்கிறோம் இல்லைங்களா. அர்ச்சனை என்பது ஒரு பரிகாரமே, தீபம் ஏற்றுதல் என்பதும் ஒரு பரிகாரமே. அதை விடுங்க சாமி, கோயில் போய் என்ன பண்ணுறோம், வேலை செய்கிறோம். எப்படி நம்ம போய் மக்கள் எல்லாரும் போய் ஒரு வாரக்கணக்கில் உட்காந்து கோயிலில் உழவாரப்பணி அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா. இந்த உழவாரப்பணியில் போய் பெருமாள் கோயில் போய் ஒரு வாரம், திருவண்ணாமலையில் போய் ஒரு வாரம், மிகப்பெரிய கோயில்களெல்லாம் சாதாரண நாட்கள் அங்கே போய் உட்கார்ந்தா ஒரு ஆகர்ஷண சக்திகள் கிடைக்கும். இப்போ உழவார பணிக்கு போகிறவங்க எல்லாருக்குமே
ஒரு சக்தி கிடைக்கும். என்ன சக்தி கிடைக்குதுன்னா, அங்க இருக்கக்கூடிய இறைவனது அருள் சக்தி, நமக்கு இறை சக்தி நிறைய கிடைக்கும். அந்த இறை சக்தி, அருள் சக்தியானது நம் உடலில் உள்ள, தேகத்தில் உள்ள குறைகளையும் நீக்கும், ஜாதகத்தில் உள்ள குறைகளையும் நீக்கும். அப்ப எங்க சாமி நம்ம போறோம்? கர்ம வினையும் குறைக்கும் இல்லைங்களா? அப்ப எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். அப்ப இதுவும் பரிகாரம் தானுங்க. கண்டிப்பா பரிகாரம் தான் மகத்தானது. அடுத்தது, சரி, ஆதி காலத்துல ரொம்ப, அதாவது ஆதி காலத்துலலாம் பார்த்துட்டா பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்னா என்னங்க? நேரமே எந்திரிக்கணும். அதாவது 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள. அந்த அதிகாலையில் எழுந்தால் ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிற அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது, சனி நீராடுன்னு சொல்லிக்கிறாங்க. சனிக்கிழமை தவறாமல் என்ன பண்ணணும்? நீராடணும். ஆண்களுக்கு சனி நீராடு, அதுவும் பரிகாரம் தானுங்க. சனிக்கிழமை எண்ணெய் வச்சு நீராடுவோம், நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சனி பகவானுடைய சக்தி கிடைக்கும் இல்லைங்களா? அதுவும் ஒரு பரிகாரமாக தான் சொல்லிக்கிறாங்க. துளசி மாடம், வீடு தவறாமல் துளசி மாடம் வைக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ துளசி மாடம் வைத்தால் அதுவும் பெருமாளுடைய சக்தி கிடைக்கும், மகாலட்சுமியோட ஆகர்ஷண சக்திகள் கிடைக்கும். புனித நீராடுன்னு சொல்லுவாங்க. புனித நீராடுனா எங்காவது தீர்த்தக்கரைகளில் போய் நீராடுறது, அடுத்து கடல் கரைகளில் நீராடுறது, நீர் வீழ்ச்சிகளில் நீராடுது, இது எல்லாமே புனித நீராடல்னு சொல்லுவாங்க. இப்போ திருச்செந்தூர் போகிறோம். அந்த திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சதே நமக்கு என்ன கிடைக்குது? அந்த முருகனது அருட்கடாட்சம். வருடத்திற்கு ஒரு முறை எல்லாருமே கடல்ல போய் நீராடணும். ஏன்னா கடல்ல உப்பு சத்து, உப்பு நிறைய படிந்திருக்குது. உப்பு தண்ணியில குளிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள், அதாவது அடுத்தவருடைய திருஷ்டிகள் எல்லாமே விலகும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? புனித கடலில் போய் நீராடிட்டு வரோம். அதே மாதிரி ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அருவியில நீராடணும். ஏன் அருவியில நீராடணும் அப்படின்னா, அந்த அருவி அப்படிங்கிறது ஆகர்ஷண சக்திகளை கொண்டு வரக்கூடியது. அந்த அருவியில் நீராடும் போதும் இது மாதிரி தான் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது தீர்த்த கிணறுகள். இப்ப ராமேஸ்வரம் போனா தீர்த்த கிணறு, தீர்த்தத்தில் குளிக்கிறோமா இல்லைங்களா? அதுவும் ஒரு சக்தி தான். அது மாதிரி புனித நீராடல், இவ்வாறாக எல்லாமே பரிகாரங்களாகவே ஒவ்வொன்றும். சரி சாமி, நிலாச்சோறுன்னு ஒன்று ஊட்டுவோம் சரிங்களா? அப்போவெல்லாம் அதிகால நைட்டில் இரவு வேளையில் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு அவங்கவுங்க வீட்டு சாப்பாடு கொண்டு போய் வச்சு நிலாச்சோறுன்னு சாப்பிடுவோம். எதுக்கு தெரியுமா? அந்த நிலாவினது சக்தி இந்த உடலுக்கு தேவை. இதுவும் ஒரு பரிகாரமே. சூரிய நமஸ்காரம், காலையில் இருந்தது சூரிய நமஸ்காரம் செய்கிறோமா இல்லைங்களா? அதுவும் ஒரு பரிகாரமே. இதெல்லாம் எப்படி, எதற்காக? நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய பாரம்பரியம், இதெல்லாமே உள்ளார்ந்தது. எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மனசு தெளிவு வரும் சரிங்களா? அப்போ அந்த இறை சக்தியால நமக்கு என்னாகும்? நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்வில் நிகழும். அதனால தான் இதெல்லாம் செய்கிறோம். சரி, அடுத்தது மரம் சரிங்களா? அரச மரத்தை 108 முறை சுத்து. அப்போ அரச மரத்தை 108 முறை சுற்றும் போது அந்த மரத்திலிருந்து நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைக்கும். வேப்ப மரம், அரசனை ரெண்டையும் சுத்துனீங்கன்னா திருமணம் கிடைக்கும். இதே மாதிரி வில்வேலை எங்க கொண்டு போய் போடுங்க? சிவனுக்கு வைங்கள். அப்போ திரிதலம், திரிகுணாக்காரம், திரிநேத்திரம், திரியாயுதம், திரிஜென்ம பாப சம்ஹாரம், ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு வில்வத்தை கொண்டு சிவனை அர்ச்சித்தால் 3 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் சரிங்களா? அப்போ ஒரு வில்வ இலை கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம்? சிவனுக்கு வச்சு நம்ம பாவத்தை போக்கிக் கொள்கிறோம். வன்னி மரத்தை வழிபட்டா சனி பகவானுடைய அருட்சக்தி கிடைக்கிறது. துளசி வச்சோம்னா பெருமாள் இல்லைங்களா? அருகம்புல்லு விநாயகர், தாமரையா மகாலட்சுமி, இப்படியே சொல்லிட்டே போகலாம். இது மட்டும் இல்லை, உணவு சூரியனுக்கா ஒரு கோதுமையால் ஆன சாப்பாடு சரிங்களா? சூரியன் தசை நடக்குதோ இல்லை சூரியனது ஆகர்ஷண சக்தி நமக்கு வேணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறோம். கோதுமையாலான உணவு பண்டங்களை செய்து ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்கிறோம். சந்திரன், அப்போ சந்திரன் வைங்க நெல், அப்போ அரிசியாலான உணவு பால், தயிர் இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து செவ்வாய், துவரை. அப்போ துவரம் பருப்பை என்ன பண்ணலாம்? சாம்பார் சாதமாக கொடுக்கலாம். துவரையை சுண்டலாக கொடுக்கலாம். புதன் பாசிப்பயிறு சுண்டல் செய்து கொடுக்குறோம் இல்லைங்களா? குரு சுண்டலை, அதே மாதிரி சுக்கிரன் மொச்சையை தானமாக கொடுப்போம் இல்லைங்களா? சனி பகவான் எள் கலந்த உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம். ராகுக்கு உளுந்து, கேதுக்கு கொள்ளு, இவ்வாறாக உணவு தானம், உடை தானம் சரிங்களா? இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி சாமி, இப்போ யூடியூப்ல நிறையா வீடியோஸ் எல்லாம் வருது. இதில்
கர்மவினை பற்றி ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் பேசுகிறோம். நாங்கள் எந்த பரிகாரமும் சொல்கிறது இல்லைங்க. கிரகச்சேர்க்கைக்கா ஒரு பரிகாரம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். ஏதாவது வியூஸ் போகுமான்னு மட்டும் பாருங்கள். எதுவுமே போகாது, நோ வியூஸ். சரிங்களா? பரிகாரம் மட்டும் சிறப்பான பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரம் ஜெயித்தால் அந்த யூடியூப்பு என்ன அந்த வீடியோ டாப்பில் போகும் இல்லைங்களா? ஆக எல்லாமே பரிகாரம் தான். பரிகாரம் இல்லாட்டி என்ன பண்ணாது, பலன் இல்லை. சரிங்களா? திருமணமா, அதுக்கும் ஒரு பரிகாரம் வேணும். கண்டிப்பாக பரிகாரம் சொன்னாதான் அது நடக்கும். அது நடந்ததுன்னா சிறப்பான ஜோதிடர். ஒரு ஜோதிடர் ஜாதகம் பார்த்து திருமணம் ஆகணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னாருன்னு வைங்க. அந்த பரிகாரம் சொல்லி அவருக்கு திருமணம் நடந்தால், அடேங்கப்பா அந்த ஜோசிகாரர்கிட்ட போனதே சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுச்சாப்பா, அடுத்தது வருங்க அங்கே கூட்டம் அல்லு. அதே சமயம் அந்த பரிகாரம் இல்லாமல் இது உங்களுடைய கர்ம வினை, இவ்வளோதான். ஜாதகம் பார்த்தாச்சு, இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்குது. சனி திசை உங்களுக்கு கல்யாணத்தையெல்லாம் பண்ணி வைக்க மாட்டாரப்பா, இது உங்களோட கர்ம வினையப்பா, நீங்கள் பேசாமல் போய் வீட்டில் இருந்துக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. அட போங்கப்பா, அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார், அவர்கிட்ட போய் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஆக பரிகாரம் தான் ஜெயிக்குது. சரிங்க சாமி. இப்போ கடைசியாக அட்சய திருதின்னு ஒன்று வந்தது. சரிங்களா? அட்சய திருதினா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியனும் சந்திரனும், அதாவது உச்ச வீடு, அதாவது சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறும் நாள் தான் இந்த அட்சய திருதி. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்தது 3வது நாள் திருதியை திதியில் கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அட்சய திருதி அப்படின்னா செய அப்படின்னா தேய்தல், சயம் அப்படின்னா தேய்தல் அப்படின்னு அர்த்தம். அட்சயம் அப்படின்னா தேயாமல் இருக்கிறது. அதாவது தமிழ்ல ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு எதிர்ச்சொல் இருக்கு. திருப்தி, திருப்தி அப்படிங்கிறோம், மன திருப்தி, ஆத்ம திருப்தி சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ திருப்தி அப்படின்னா நல்லா இருக்குது, நிறைவாக இருக்குதப்பா அப்படின்னு. அதிருப்தின்னா என்னத்தா? அப்போ அது மோசம், அப்போ திருப்தியாக இல்லை. அது போது தான் சயம், அதற்கு அட்சயம். சரிங்களா? திருப்தி, அதிருப்தி. திருப்தி அதற்கு எதிர்ச்சொல் என்ன? அதிருப்தி. ஜெயத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? அட்சயம். சரிங்களா? அப்போ அட்சய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? சூரியனும் சந்திரனும் தன் உச்சம் பெறும் நாள் தான், சிறப்பான நாள் தான் அந்த அட்சய திருதி நாள். அந்த சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பார், சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார். ஸோ இந்த மாதிரி நாளில் ஒரு தான தர்மங்கள் செய்கிறது தான் சிறப்பு. அப்போ வளரணும் அப்படின்னு அர்த்தம். வளரணும்னா என்னங்க? நம்ம செய்யக்கூடிய தானங்கள், ஒரு தானம் செய்தோம்னா அது 1க்கு 100 வளரும் இல்லைங்களா? ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும். எப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்யலாம்? அதாவது உணவு தானம் செய்யலாம், நீர்மோர் தானம் செய்யலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி தானம் செய்ய வேண்டிய நாள். அதுலேயும் முதல்ல என்ன பண்ணணும்? சூரியன்னா யாரு? அப்பா. சந்திரனா யாரு? அம்மா. அம்மாவையும் அப்பாவையும் வணங்கி அவங்ககிட்ட ஆசி வாங்கி நம்மளால முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யணும். யாரால என்னென்ன முடியுமோ அந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் முடிந்த அளவுக்கும். இதுக்கு அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நகை வளரும்னு கிடையாதுங்க. அதாவது தான தர்மங்கள் தான் வளரும். சரிங்களா? அப்போ இது வாங்குறதுக்கு உண்டான நாள் கிடையாது, கொடுப்பதற்கு உண்டான நாள். எது? அட்சய திருதியை. அதனால அந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம், ஹோமங்கள் செய்யலாம். முக்கியமாக ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானங்கள், உடை தானங்கள், கல்வி தானம் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். ஒரு படிக்க முடியாத குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? புத்தகங்கள், எழுதுகோல் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அது வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களைத்தான் தானமாக கொடுக்கணும். காரணம் என்னவென்றால் ரோகிணி சந்திரன். சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி உணவுப் பொருள்களை தானமாக கொடுத்தால் அந்த என்னாகும்? நமக்கு செய்த பாவ புண்ணிய கணக்கு என்னாகும்? புண்ணிய கணக்கு கூடிட்டே போகும், பாவ கணக்கு குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா? அதனால நம்மளுக்கு இறைசக்தி வேண்டும், அருட்சக்தி வேண்டும் என்றால் கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஆக ஒரு ஜாதகத்தில் எவ்வளவுதான் கர்ம வினையே இருந்தாலும் அந்த கர்ம வினைக்கு என்ன பண்ணுறோம்? பரிகாரங்கள் செய்கிறோம். அப்போ பரிகாரத்திற்குத்தான் ஆளுமை அதிகம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் நன்றி. இதுவரை என் உரையை கேட்டுக்கொண்டிருந்த சக தோழிகளுக்கும் நன்றி. இருபால், அதாவது இரு அணியில் பேச வந்துள்ள சக தோழிகளுக்கும் நன்றி. அடுத்தது இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசபரீஸ்வரி, பொள்ளாச்சி.